ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் நல்ல மூல தாளம் தாங்க. வேறு லெவல் பாராட்டுக்கள் தலைவர் அலப்பற அப்படிங்கிற ஒரு பாட்டை போட்டுவிட்டு வேறு லெவல் அலப்பற பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆடியன்ஸுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. நம்ம விஜய் மூஞ்சில் ஓடலை, ஏன்னா ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்ச புள்ள போய் ஜெயிக்கிறாங்க இல்லையா. அதனால் என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு ஓரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குமோ, தான் வீட்டில் இந்த பரிசு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பணம் கை மாறி போனது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நான் வந்துட்டு யாரெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியாது சொன்னாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டிங்க, வேறு லெவல் வரே பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுகளை குமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு பாராட்டு போடலன்னா எப்படி? அதனால் வாழ்த்துக்கள் மீனா முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டுக்கள் போட்டாச்சு. சிறந்த ஜோடின்னு அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் சொல்லுவோம் சிறந்த ஜோடிகள். சண்டை வர்றது லைஃப் இல்லைப்பா, சண்டை வந்தாலும் பிரியாமல் இருக்கிறதாப்பா லைஃப், வேறு லெவல்ப்பா அப்படின்னு புரிய வச்சிட்டாங்க. லைஃப்னா வைஃபு, வைஃப்னா லைஃப், நெத்தி அடி சும்மா கிளிங்கிற மாதிரி கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட அந்த பரிசை கொண்டு போய் கொடுக்க, அதுக்கப்புறம் இதை பார்த்தோன்னே இதுதான் முத்து, இவனை பற்றி நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க. விஜயா வந்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மனோஜை பற்றி பேசினா தான் குழுக்குழுன்னு இருக்கும், நம்ம முத்துவத்தை பற்றி பேசினா அப்படியே பெட்ரோல் ஊற்றுற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, வீட்டுக்குள்ளே இப்படியும் ஒரு விசஜந்துன்னு நினச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்துட்டு அங்கே என்ன சொன்னாங்க தெரியுமா, போட்டியில் இருக்கவங்க, அதாவது ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறது தான் லைஃப், சண்டை வரலன்னா ஒளிவு மறைவு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்க, இதை பார்த்தானே ரோஹிணி ஜெர்க்காயிடுச்சு. இது நம்ம விஜய்க்கு ஒரு பக்கம் டவுட் வந்துருச்சு, இவன் ஏன் இப்போ வேர்க்குது, இப்போ ஏன் வேர்க்குது, இப்போ ஏன் படப்படன்னு அடிச்சுக்குது தெரியலையே இப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கை கால்லாம் படப்படன்னு வருது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு இவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க, நல்லா யோசிங்க, அப்போ தான் உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றாவது இந்த பொண்ணு பண்ணுற தப்பு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.